ஐம் விஷ்ணுப்ரியா. நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வனவாசியில் 2023-26 பேட்ச். ஆக்சுவலாக நான் 10th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் காலேஜ் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த காலேஜ் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த காலேஜில் நான் வந்து இசிஇ கோர்ஸ் பண்ணுறேன். இசிஇன்னு இல்லாமல் இந்த காலேஜில் நிறைய கோர்ஸ் இருக்குது. இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ், சிவில். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜாயின் பண்ணுறக்குள்ள ஒரு கோர்ஸ் புதுசாக இன்ட்ரோ பண்ணாங்க. அது எப்படின்னாக்கா டிஎம்டி அந்த கோர்ஸ் நேமு. அது இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த கோர்ஸ் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். அதாவது 9 months வந்து இண்டஸ்ட்ரியல்லையும் 3 months நம்ம காலேஜில் இருந்து படிக்கிற மாதிரி ஸ்டடீஸும் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறதையும் அப்படியே கற்றுக்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து எதுனாக்கா நம்ம டிபிஎல், டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி இருக்கும். 9 months இன்டர்ன்ஷிப்பும் போய்கிட்டு 3 months நம்ம காலேஜில் படிச்சிடலாம். அதனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு நம்ம படிக்கிறக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து 12th முடிச்சுட்டு 18+, அதுக்கு தான் அந்த கோர்ஸ் மட்டும் 18+ தான் எலிஜிபிலிட்டு. நார்மல் கோர்ஸுக்குலாம் ஓகே 10th முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கோர்ஸ் படித்தா மட்டும்தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எப்படின்னாக்கா இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஈஸி நான் எடுத்துருக்கேன்னா, இப்போ நான் வந்து 3rd year ஃபைனல் செம்மு. இப்போ 3rd year வந்து நான் 5 செம்மு காலேஜில் தான் படித்தேன், காலேஜில் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் இப்போ ஃபைனல் செம் மட்டும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்களும் அதே டிபிஎல், டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிட்டடில் நாங்கள் இப்போ 6 month இன்டர்ன்ஷிப், அதாவது ஒரு செம்மு. இப்போ நாங்கள் இங்கே தான் கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்களும் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிக்கும் போதே கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸை பற்றி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஸ்டடியில் எனி டவுட்ஸ் நீங்கள் ஸ்டாஃப்ஸ், ஹெச்ஓடி யார்கிட்ட கேட்டாலும் ஓகே, அவங்க அதை கிளியர் பண்ணி வைப்பாங்க. சிம்பிளாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டிப்ஸும் அவங்க என்ன சொல்லுவாங்க. ரொம்ப பயப்படணும் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் நார்மலாக கேட்கலாம், அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நோ இஷ்யூ. இல்லை உங்களுக்கு ஏதோ இஷ்யூ, இப்போ பாய்ஸ் ரேக்கிங் பண்ணுறாங்க, இல்லை பாய்ஸ்க்கு ஏதோ இஷ்யூ எதுனாலும் ஓகே, அவங்கக்கிட்ட சொன்னாக்கா அவங்க உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டடீஸுன்னு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸ்போர்ட்ஸுக்கான எல்லா சப்போர்ட்டுமே ஃபுல் சப்போர்ட்டுமே தராங்க. நேஷ்னல் லெவல், சும்மா ஸ்டேட் லெவல் எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட் தராங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் உண்டு. நானும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ போனேன், 2 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்குள்ள உங்கள் கையில் ஒரு கம்பெனியில் ஒர்க்கோடு தான் நீங்கள் வெளியே போவீங்க. ஸோ பெஸ்ட்டு காலேஜாக நான் எங்கள் காலேஜை சொல்வேன். தேங்க்யூ.